பள்ளி குறிப்பேட்டுல அவங்க ஜாதி கேட்கறத கண்டிப்பா நீங்க பூர்த்தி செய்யணும் யாரும் வலியுறுத்தாதப்ப அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? உங்களை ஒரு விருந்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அறுசுவை விருந்துகளெல்லாம் பரிமாறிட்டு கொஞ்சோண்டு மலத்தை மட்டும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் விருப்பப்பட்டா சாப்பிடுங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவங்களே கல்வி உதவித்தொகை வருது இல்ல, அந்த உதவித்தொகை வாங்குறதுலேயே மாணவர்கள் பலர் தயக்கம் காட்டுறாங்கிறாங்க. இந்த தயக்கங்கிறது சரி பொருளாதாரத்தை வளர்ந்துட்டோன்னு வரதுனாலயா, இந்த சமூக நெருக்கடி இல்ல பள்ளியில அவங்க கையாளுற விதத்தினால ஏற்படுதா? கஷ்டப்பட்டு அந்த கல்லூரி படிப்பை மேற்கொண்டிருப்பாப்புல, பார்ட் டைம் வேலைக்கு போவான்னா படிப்பாப்புல, அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எந்திரிச்சிருந்தா நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்களோ, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பொதுவாகவே பள்ளி கல்லூரிகளில் சேரும் பொழுது ஜாதி குறிப்பிடுவாங்க, இடஒதுக்கீடு காரணமாக குறிப்பிடுறாங்க, அங்கெல்லாம் பதிவு பண்றாங்க. அதே போலதான் பள்ளி குறிப்பேட்லயும் ரெண்டாவது பள்ளி குறிப்பேட்டுல அவங்க ஜாதி கேட்கறத கண்டிப்பா நீங்க பூர்த்தி செய்யணும் யாரும் வலியுறுத்தாதப்ப அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனை எடுத்ததுக்கு அப்புறம் பெட்ரோலும் சரி ஹாஸ்டலும் சரி கேட்டு தானே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட எழுதுங்கிற பதில் நமக்கே வந்துச்சு. நான் அவங்ககிட்ட சிரிச்சுட்டே ஒரு கேள்வி கேட்டேன். உங்களை ஒரு விருந்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அறுசுவை விருந்துகளெல்லாம் பரிமாறிட்டு கிட்டத்தட்ட ஒரு பொரியல் அவியல் இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் பரிமாறிட்டு கொஞ்சோண்டு மலத்தை மட்டும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் விருப்பப்பட்டா சாப்பிடுங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்களே தேவையில்லாது அப்படிங்கிறது உணர்ந்துதாங்க. ஏன்னா தேவையில்லாததுங்கிறது எங்கேயுமே தேவையில்லை தான். அதை கேட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டா குறிப்பிடுங்கிறது சரியில்லாது. அதுவும் ஒரு சாதி வன்மத்தை தான் அங்கே நடக்குது. ஏன்னா இது உயர் சாதிகளுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், என் பையன் இந்த சாதின்னு சொல்லி குறிப்பிட்டு அனுப்புறது. ஆனால் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லாத்துக்கும் அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது உணர வேண்டிய ஒரு விஷயமா தான் இது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது இன்னும் குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிரிவு சார்ந்த தாழ்த்தப்பட்ட பிரிவு சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வருது இல்ல, அந்த உதவித்தொகை வாங்குறதுலேயே மாணவர்கள் பலர் தயக்கம் காட்டுறாங்கிறாங்க. இந்த தயக்கங்கிறது சரி பொருளாதாரத்தை வளர்ந்துட்டோன்னு வரதுனாலயா, இல்ல சமூக நெருக்கடி இல்ல பள்ளியில அவங்க கையாளுற விதத்தினால ஏற்படுதா? பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கல்லூரிகளுக்கான ஒரு இடமா பார்க்குறோம். ஏன்னா இங்கே 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், பள்ளிக்கும் சரி கல்லூரிக்கும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் முதல்ல ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு இடமா கோயம்புத்தூர் தான் இருக்கும். கோயம்புத்தூரில் காலேஜில் சேர்த்திடலாம், ஸ்கூலில் சேர்த்திடலான்னு அப்பேற்பட்ட இடத்துல இங்கேயும் கிராமந்தோறும் கல்லூரிகளாக தொடங்கிட்டாங்க. கல்விக்கு முக்கியத்துவமாக கொடுக்குற ஒரு நகரமாக இது இருக்குது. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கல்லூரியில் நீங்கள் வகுப்புக்கு வருவாங்க, அங்கே அலுவலர்களாக இருக்கிறவங்க யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் இடஒதுக்கீடுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ கை தூக்குங்க இல்லாட்டி எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாங்க. அங்கே பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் எந்திரிச்சு நிற்கிறதே இல்லை. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு அந்த கல்லூரி படிப்பை மேற்கொண்டிருப்பாப்புல, பார்ட் டைம் வேலைக்கு போவான்னா படிப்பாப்புல, அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எந்திரிச்சுன்னா நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்களோ, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நிறையா மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்காலர்ஷிப் இடஒதுக்கீட்டை விண்ணப்பிக்கவும் இல்லை, போய் நிற்கிறதும் இல்லை. இதெல்லாம் தவிர்க்கணும். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்க போய் அலுவலகத்தில் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. நிறைய பள்ளிகளில் நான் ஒரு படித்ததே கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி தான். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உயர் சாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், தாழ்த்தப்பட்டவர்கள் ரொம்ப குறைவாக தான் படிப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே தெரிஞ்சிச்சுன்னா கூட அவன் பாசாட்டியாக தான் நடத்துவான், நாளைக்கு பேசுவானா கூட சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் அரசு கண்காணித்து இந்த மாதிரி ஒரு நடைமுறைகளெல்லாம் நீக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாங்குநேரில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளி ஆசிரியை மாணவர்கிட்ட ஜாதி குறித்து பேசுற இந்த செய்தியும் கேள்விப்படுறோம். இது தொடர்பாக இந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க விரும்புனீங்க? நடந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா கிராமம் நோக்கி இல்லாட்டி தென் மாவட்டங்கள் தான் நடந்திருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படி இருக்கும்போது இன்ன சாதி தான் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முதல் கொண்டு பெற்றோர்களுக்கும் தெரியும், இவன் இங்கேருந்து வரான் அவன் அங்கேருந்து வரான் அப்படிங்கிறது பாசாலிட்டிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு வன்மமாக இருக்கும். ஆனால் இங்கே போன்ற நகரங்கள்ல அது இல்லை, பாகுபாடு இல்லாதனால தான் இங்கே அது போன்ற கலவரங்களோ மாணவர்களுக்கான அடிதடியோ நடக்கிறது இல்லை.
ஆனால் தென் மாவட்டங்கள் நடக்கிற காரணம் கிராமங்கள் எப்பவுமே வந்து சாதியை ஒட்டியே இருக்கிறதுனால தான் அந்த வன்மங்கள் எல்லாம் தொடருது. குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு டீச்சர் முனீஸ்வரங்கிற மாணவனை அழைத்து இந்த மாதிரி ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா, நீ வந்து நம்மால் தானே, நீ எனக்கு தானே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொல்கிறாப்புல, எல்லாருமே ஒன்று தானே டீச்சர், நம்ம எல்லாருமே ஒன்று தானே, அதைத்தானே நான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போன்ற ஒரு நம்ம வந்து ஆடியோ நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் என்ன நினைக்கிறதா, மாணவர்கள் சரியாக இருந்தாலும் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களை மாணவராக வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. மேலும் இந்த மாதிரி ஜாதி குறித்த விவாதங்கள் வரும் பொழுதே இங்க 2-3 குழுக்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஆணையம். இது ரெண்டும் இந்த அரசால் உருவாக்கப்பட்ட இந்த ஆணையங்கள் நீங்க அணுகுனீங்களா? அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற பதில் என்னவாக இருந்தது? போன கேள்வி நான் சொன்னது போல 2021 8வது மாதம் முதல் புகார் மனு அளித்தோம். அளித்ததன் பேரில் நமக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சொன்ன குறிப்பிட்டது வந்து ஒரு 19 கல்வி நிறுவனங்களை கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு வந்த பதில் ஒரே ஒரு பள்ளியை மட்டும் குறிப்பிட்டு இந்த பள்ளியில் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்துச்சு. அது நமக்கு போதுமானதாக இல்லை. அதற்கு பிற்பாடு மற்ற பள்ளிகளையும் நம்ம கணக்கெடுத்து நம்ம அனுப்பும் போது என்னென்னா மீண்டும் நமக்கு ஒரு பதில் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த இதெல்லாம் ஏன் நாங்கள் கேள்வி கேட்குறோம், இதெல்லாம் ஏன் குறிப்பிட சொல்கிறேன்னா, அவங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அவங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பெற்று தரவுக்கு தான் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி தான் என்னென்னா, சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சுபவீரமண்டி அவர்களுக்கும், அப்புறம் இந்த தமிழ்நாடு பழங்குடி மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் நம்ம அவங்களுக்கும் ஒரு புகார் மனு அளித்திருந்தோம். அதன் பேரில் சமூக நீதி கூட்டமைப்பு தலைவர் வந்து நமக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். நம்ம கேட்டதை வந்து பரிந்துரை செய்து உடனடியாக அதை நீக்க வேண்டும் என்று. அதன்படி தான் நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை நகர்த்தணும். நீங்க போராடி இந்த புத்தகம் வாங்கி இருக்கிறதுக்கு அம்பர்லா குழுமம் சார உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, இதுவரை நாம் ஜாதி பள்ளிகளில் நிலவும் ஜாதிய பாகுபாடுகளை குறித்தும், குறிப்பாக பள்ளி குறிப்பேட்டில் டைரியில் ஜாதி குறிப்பிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையில் ஒரு முழுமையான வெற்றியும் பெற்றிருக்கிற தோழர் நேரு அவர்களை நேர்காணலை கண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.